நேம் என்ன, எங்க கால் பண்றீங்க? ஹாய் சார், என் பேர் பாலாஜி சார், பெரம்பலூர்ல பேசுறேன். ஓகே பாலாஜி, உங்க क्वेश्चन என்ன? பாலசுப்ரமணி சார் இருக்காரு, ப்ளீஸ் இட்ஸ் யுவர் டைம். சார், எனக்கு ஒரு லேண்ட் இருக்கு, ஒரு கிரவுண்ட் லேண்ட். ஓகே. அது பட்டா ஒரு கிரவுண்ட் தான் இருக்கு. நான் அப்ரூவல் போகும்போது அதுல கிஃப்ட் பண்ண சொல்றாங்க ரோட்டுக்காக. கிஃப்ட் பண்ண சொல்றாங்களா? அது ரோட் வைடனிங் இருக்குதா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கணும் சார். உங்கள் இடம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் ரோடாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம், பஸ் ரூட்ஸு அதுக்கெல்லாம் சிஎம்டிஏ நார்ம்ஸில் உங்கள் இடம் எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? பெரம்பூர் சார். ஓ, அப்போ பேப்பர் மில்ஸ் ரோடில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி. அப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் மில்ஸ் ரோடுனுடைய ரோட் வைடனிங் நீங்கள் சிஎம்டிஏவில் போய் பார்த்தாலோ சிஎம்டிஏனுடைய வெப்சைட்டில் பார்த்தாலோ அது 18 மீட்டர்ஸ் ரோடுங்க. அதாவது 60 அடிங்க ரோடு. அது அகலம். சென்டர் ஆஃப் தி ரோட்லேருந்து நீங்கள் 30 ஃபீட் உங்கள் சைடில் இருந்ததுன்னா அதுக்கு ரோட் வைடனிங் தேவையில்லைங்க. வித்தின் தி லிமிட்டுக்குள்ளே இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஃபீட் தான் உங்கள் ரோடே இருக்குன்னா அகைன் நீங்கள் ஒரு 10 ஃபீட் விட்டுட்டு அது மீட்டரில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. மீட்டர் படி உங்கள்த மெஷர் பண்ணி அந்த ரிமைனிங் அந்த 60 அடி அதாவது 18 மீட்டர்ஸ்க்கு உண்டான மாதிரி விட்டுட்டு அதுலேருந்து செட்பேக் பில்டிங் அப்ரூவல் பண்ணி தாங்க அப்ரூவல் பண்ணணும். அதுதான் நாம்ஸு. ரோட் வைடனிங்கிறது பட் நிறைய பேர் நமக்கு ரோடு எடுத்துக்கிட்டாங்கன்னா கவர்மெண்ட் நமக்கு காம்பன்சேஷன் எதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் பில்டிங் அப்ரூவல்னு போகும்போது அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்களே கிஃப்ட் பண்ணி தாங்க தரணும். கிஃப்ட் பண்ணால் தான் அப்ரூவல் கிடைக்குங்க. வித் ஆஃப் தி ரோடை நீங்கள் மெஷர் பண்ணுங்க சார். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ்.